Hello everyone, welcome to Math Minds Connect. இன்னைக்கு Standard 10 Exercise 1.3ல 8th சம்மோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். A function f is defined by f of x equal to அதாவது f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. Find x நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x square equal to f of x the whole squareனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா f of x square ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து f of x the whole square ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணணும். நம்மளோட x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? f of x square வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ f of x square equal to அப்போ f of x சாரி அப்போ f of x equal to என்ன கொடுத்துருக்காங்க 3 minus 2x. ஸோ x இருக்க பிளேஸில் இங்கே x ஸ்கொயர்ன்ட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்? x ஸ்கொயரை போடணும். ஓகேவா? அப்போ 3 minus 2 into xக்கு பதிலாக என்னது? x ஸ்கொயர். இது வந்து என்னன்னா f of x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of x the whole ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதில் f of x ஓட வேல்யூ என்னது? 3 minus 2x the whole ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு 3 3 சார் என்ன ஆயிரும்? 9 மைனஸ் இதில் வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12x ப்ளஸ் இது வந்து ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே இருக்குது. அப்போ என்ன வரும்? 4x ஸ்கொயர். ஸோ இது ஆர்டரில் எழுதுனானா என்ன வரும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை ஈக்குவல் போட்டு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? f of x ஸ்கொயருக்கு therefore 3 minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு வேல்யூ என்ன வந்துச்சு? 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரு சைடில் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேவா? அப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x இந்த பக்கம் சாரி ப்ளஸ் 4x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 12x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 12x. அதுக்கப்புறம் ப்ளஸ் 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 9. ஸோ எல்லா டேர்மையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ அங்கே என்ன இருக்கும்? ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்துட்டு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ரெண்டுமே என்னதான்? மைனஸ் தான். ஸோ என்ன வரும்? மைனஸ் 6x ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ மைனஸ் 6x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் டேர்ம் வந்துட்டு 1 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 12x நம்பரில் வந்துட்டு 3 மைனஸ் 9 இருக்குது. அப்போ மைனஸ் என்ன வரும்? 9 3 போச்சுன்னா 6. ஓகே ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் எல்லா டேர்மே என்னவாகும்? 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 6 போடுறோம். அப்போ 6 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 2s are 12 இல்லையா? அப்போ 2x மைனஸ் 1ன்னு வரும் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் டேர்ம் மைனஸில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்? த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ட்ரீ மெத்தடில் போடுவோம் இல்லையா? போடும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே எந்த எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 1s are என்னது தான்? 1 தான். அடுத்து சென்டரில் இருக்க நம்பரை கீழே போடணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2. மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்கணும். ஓகேவா? அப்போ மைனஸ் 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால் இந்த இதில் எந்த ரெண்டு நம்பர் போட்டால் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது
மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 கிடைக்கும். அதே மாதிரி ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன போடலாம் நம்ம? 1 ஒன்ஸ் ஆர் போடலாமா? 1 ஒன்ஸ் ஆர் போட்டோம்னா என்ன வரும்? 1 ஒன்ஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 வந்துரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது +2 தான் நம்மளுக்கு வரும் இல்லையா? +2 தான் வரும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? மைனஸை இப்போ 2 பக்கமும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 1 ஒன்ஸ் ஆர் 1 -1 இன்ட்டு -1 என்னதுதான்? +1 தான். ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி -1 என்ன வந்துரும்? -2. அப்போ இதோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? x - 1. நான் இங்க எழுதுறேன். x - 1 இன்ட்டு x - 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும் இல்லையா? அப்போ இது ரெண்டுமே சேம் டேர்ம்னால x - 1 the whole square ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன வந்துரும்? 1. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ரொம்பவே ஈஸி தான். f(x) ஃபங்க்ஷன் குடுத்துட்டாங்க. அத கொண்டு போய் நம்ம அதில சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளோதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கப்புறம் இதில எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2த்தையுமே ஈக்குவேட் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸோட வேல்யூவ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் இதோட சம்மோட ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ.